பெருக்கி தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிருவேன். உள்ள போய் கிளாஸ் எடுக்க போறேன். என்ன பண்ணி வச்சிருக்காங்க பிக் பாஸ்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சுங்க. பொதுவாக சனிக்கிழமை வந்து ப்ரோமோவே மத்தியானத்துக்கு மேலே தான் வரும், ஏறக்குறைய ஒரு மணி கிட்ட தான் வரும். ஆனால் இன்னைக்கு ப்ரோமோ எப்போவுமே போல 9 மணிக்கு வந்துருச்சுங்க. ஆக்சுவலாக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஷூட்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்ததா நிறைய பேர் ஏற்கனவே சொன்னாங்க. எப்போவுமே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் நடத்துவாங்க, ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக நடத்திட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு சில காரணம் சொன்னாங்க. என்னமோ மலையாளம் பிக் பாஸில் ஃபைனல்ஸ் வரப்போதான், அதனால தான் கொஞ்சம் ஷூட்டை முன்னாடியே எடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. பட் வந்து ப்ரோமோ சீக்கிரமா வந்திருக்கிறத பார்த்தா ஷூட் சீக்கிரமா தான் நடந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சனிக்கிழமெல்லாம் ப்ரோமோ வந்து 1 மணி கிட்ட தாங்க வரும். அதுவும் ப்ரோமோ எப்பவுமே போல கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு தான் அவர் பேசுவாரு. அதாவது வந்து விஜய் சேதுபதி ரெடி ஆயிட்டாரு பாத்தீங்களா, ரெடி ஆனோன்னு எடுக்கிறது தான் இந்த ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ் இன்னைக்கு 9 மணிக்கே வந்திருக்குன்னா ஷூட் சீக்கிரமா நடந்திருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ மற்ற இன்ஃபர்மேஷனும் உண்மையாக தான் இருக்கும். மற்ற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பிரவீன்ராஜ் வெளியே போறாரு, துஷார் வெளியே போறதா வந்திருக்கு. அவங்க 2 பேர் தான் எவிக்டாக நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோமோ படி விஜய் சேதுபதி என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, பெருக்கி தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிருவேன், டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே அவங்க பண்ண கிளிப்பிங்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலாக திவ்யா உள்ள போட்ட சண்டையை காட்டுறாங்க, சாண்ட்ரா உள்ள போட்ட சண்டையை காட்டுறாங்க, பிரஜின் உள்ள போட்ட சண்டையை காட்டுறாங்க. அமித்துக்கு காட்டுறதுக்கு சண்டையே கிடையாது, பேருக்கு ஒரு சண்டையை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்த 4 பேர்ல வந்து 3 பேர் கூட கொஞ்சம் அவங்க சொன்னதை மீறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களே ஒன்று சொல்லியிருப்பாங்க, டிசிப்ளின் முக்கியம், கத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க 3 பேர் அதை மீறிட்டாங்க. அமித் மீறல. நீங்க யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா நம்ம ஆளுங்களாம் அமித்துக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். பரவாயில்லப்பா, அமித் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க எந்த காலத்துலையும் அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிக் பாஸ் வேறங்க. பிக் பாஸ்ல நல்லவனுக்குலாம் இடமே கிடையாது. நீ ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம கெட்டது பண்ணா கூட விமர்சிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா அமைதியா இருந்தா எந்த காலத்திலயும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிக் பாஸ்ல எதுவும் பண்ண முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க 4 பேர் பேசிட்டு உள்ள வந்தாங்களா, அதில் அமித் தான் சொன்னதை கடைபிடிக்கிறாரு. அதாவது வந்து நீங்கள் அமைதியாகவே இல்லை, கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு. அமித் அதை ஒழுங்காக கடைபிடிக்கிறாரு, மீதி 3 பேர் கடைபிடிக்கல. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த 3 பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோமே தவிர அமித்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா? ஸோ பிக் பாஸ் அப்படிதான். சரி, அதை விடுங்க. இப்போ வந்து என்னன்னா, விஜய் சேதுபதி முதல்ல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, பெருக்கி தள்ளிடுவேன், கிழிச்சிருவேன், டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போறேன்ட்டு. அப்படிலாம் சொல்லிட்டு உள்ள போனாங்கன்னு அந்த சம்பவத்தெல்லாம் காமிச்சிடுறாரு. ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பேசலாம் அதை பற்றி, அதாவது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி ஆடியன்ஸை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் பாருங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. விஷயம் என்னன்னா, அப்போ இந்த 3 பேர், சரி 3 பேருனே வருதுங்க எனக்கு, 4 பேர், இந்த 4 பேரையும் இன்னைக்கு நிறைய கேள்வி கேட்க போறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இவர் வந்து பிரஜினும் இவரும் ஃப்ரெண்டு, பிரஜினெல்லாம் இவர் கேள்வி கேட்க மாட்டாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரஜினியும் நிச்சயமாக கேள்வி கேட்பாரு. ஏன்னா கேம்னு வந்துருச்சுன்னா யாரையும் அப்படிலாம் வந்து விஜய் சேதுபதி பாரபட்சம் பார்த்தாருன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் சேதுபதி ஓரளவுக்கு நேர்மையாக தான் இந்த இடத்துக்கு நடந்துக்கிறாரு. நிச்சயமாக இவங்க 4 பேரையும் கேள்வி கேட்பாரு. அதில் அமித்துக்கு பெருசாக கேள்வி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இவங்க 3 பேர்கிட்ட தான் நிறைய கேள்வி இருக்கும். அதுலேயும் திவ்யாவுக்கு நிறைய கேள்வி இருக்கும். ஏன்னா திவ்யா அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் மீறி இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு திவ்யா சொன்னாங்க, டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் போட்டு திவ்யா தான் உடைச்சிருக்காங்க. நிச்சயமா திவ்யா கிட்ட இந்த இடத்துல நீங்க இப்படி நடந்திருக்க கூடாதுல்ல, ஏன்னா நீங்க தானே இதெல்லாம் சொன்னீங்க, அப்ப நீங்களே எப்படி நடந்துப்பீங்கன்ற மாதிரி நிறைய லாக் பண்ணி கொஸ்டின் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா கேட்பாரா என்னன்றது ஃபுல் எபிசோட பார்க்கும்போது தான் தெரியும். யாரெல்லாம் கேட்கணும், என்ன கேள்விலாம் கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.